அண்மை செய்தி. ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இயக்க கோரிய வழக்கில் உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் அமைக்கும் வரை அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடில் இருந்தே இறக்க வேண்டும் என்று உத்தரவிட கோரி வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். மதன், இந்த வழக்கு குறித்த பின்னணி தகவல்கள். ஜெனிஃபர், சென்னை மாநகருடைய போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்காக தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்திற்கு அமைக்கும் போது அந்த பயணிகளுக்கு சுலபமாக அங்கு சென்று வருவதற்காக விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் வரைக்குமான அந்த மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டமும் கொண்டு வரப்பட்டது. அதற்கான பணிகள் நடைபெறுகிறது. இந்த மெட்ரோ ரயில் திட்டமாக துவங்கும் வரைக்கும் கோயம்பேட்டிலிருந்து முன்பு போலவே அரசு மற்றும் ஆம்னி பேருந்து இயக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் தற்போது வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு விமான நிலையம் இருந்து கிளாம்பாக்கம் மற்றும் வேளச்சேரி முதல் தாம்பரம் மெட்ரோ அந்த ரயில் சேவை துவங்கும் வரைக்கும் புதிதாக கட்டப்பட்டு வரும் அந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல அந்த வான்வெளி நடைபாதை பணிகள் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பெருங்கலத்தூர் மார்க்கம் வரைக்கும் செல்லும் வாகனங்களுக்கு அந்த யூ-டர்ன் பாலம் உள்ளிட்டவை அமைக்கும் வரைக்கும் அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கவும் இலகு மற்றும் கனரக வணிக வாகனங்களை சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக இயக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி முன்பு விசாரிக்க போது தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே இந்த ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தற்போது தனி நீதிபதி நிலுவையில் உள்ளது. அந்த ஒரு வழக்கில் தன்னையும் இணைக்க வேண்டும் என்று இதே மனுதாரர் அங்கு மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் அதை மறைத்து தற்போது புதிதாக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்தது. இதையடுத்து தனி நீதிபதி முன்பு உள்ள வழக்கு நிலுவையில் போது இந்த வழக்கில் தாங்கள் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்காமல் இந்த வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக நாளை தெரிவிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.